மாணவர்கள் பெரும்பாலோர் தங்களது கல்லூரி சார்பான சிலபஸ் சார்பான பாடத்திட்டங்கள் சார்பான பாடங்களை நினைவில் வைத்து கொள்ள முடியவில்லையே, ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் சினிமா பாடல்களை மிக அருமையாக நினைவில் வைத்து கொள்கிறோமே என்று அடிக்கடி என்னிடத்தில் கூறுவார்கள். அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் சினிமா பாடல் மீது இருக்கின்ற மோகம் மற்றும் ஆர்வம் என்று சொல்லலாம். கல்லூரி பாடங்களில் அந்த அளவுக்கு ஆர்வம் இருப்பதில்லை. ஆர்வம் வருவதற்கான பல காரணிகளை அவர்கள் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு ஒரு சில பாடம் மிக ஆர்வமாக இருக்கும், அதை நன்றாக ஞாபகத்தில் வைத்து எழுதிவிடுகிறார்கள். தனக்கு ஆர்வமில்லாத பாடத்திலும் கூட ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டால் நினைவு சக்தி நிச்சயமாக வளரும் என்றே கூறலாம். பொதுவாக சினிமா பாடல் பாடுகிறவர்கள் மிக பெரிய பாடலையும் கூட அதை முழுமையாக பாடிவிடுகிறார்கள். இன்றைய காலத்து சிறிய மாணவர்களும் அதில் அடங்குவார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஒரு பாடலிலே ஒரு பட்டியலிட்டு சில விஷயங்களை சொல்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அதையும் மிக அழகாக பாடிவிடுகிறார்கள். உதாரணத்திற்கு பழைய திரைப்பட பாடல் ஒன்று, ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாய என ஐந்தானவன், இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன், இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன். இப்படியாக ஒரு 12 எண்கள் வரைக்கும் சில தத்துவங்களை சொல்லி கொண்டு போவார்கள். அதையும் மறக்காமல் பாடிவிடுகிறார்கள். ஆனால் பாட சம்பந்தப்பட்டு என்று வருகின்ற பொழுது அது நினைவில் நிற்கவில்லையே என்று ஏங்குகின்ற மாணவர்களுக்கு ஒரே ஒரு பதில்தான், அந்த பாடத்தில் உங்களுக்கு பிடிப்பு வர வேண்டும், ஆர்வம் வர வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது நினைவு சக்தி நிச்சயமாக இருக்கும் என்றே கூறலாம்.